சரண்யா, திருக்குறள்ல இருந்து சில ஃபேக்ட்ஸ் கேக்குறேன், சொல்லு. ஓகேங்க. திருக்குறள்ல எத்தனை மலர் குறிப்பிட்டிருக்காங்க? 2 மலர், அனிச்சம், குவளை. எத்தனை விதை? 1 விதை, குன்றிமணி. எத்தனை பழம்? 1 பழம், நெருஞ்சி பழம். எத்தனை மரம்? பனை, மூங்கில் என்ற 2 மரம். திருக்குறள்ல எந்த உயிரெழுத்து பயன்படுத்தல? அவ் என்ற உயிரெழுத்தை பயன்படுத்தாம அ, இவ் அப்படின்னு திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. திருக்குறள்ல எந்த எண் பயன்படுத்தல? 9. திருக்குறள்ல கோடின்ற நம்பர் எத்தனை திருக்குறள்ல வருது? 7 முறை வந்திருக்கும். எல்லா திருக்குறளும் பாத்தீங்கன்னா 7 சீராலான குறள் வெண்பாக்களால ஆனது. இதுல அதிகாரம் 133 அதிகாரத்தை கூட்டினாலும் 7 தான் வரும். 1330 குறளையும் கூட்டினாலும் 7 தான் வரும். அந்த 7 வந்து எத்தனை திருக்குறள்ல வருது? 8 இடங்கள்ல வந்திருக்கு. திருக்குறள் முத எப்ப வச்சுட்டாங்க சரண்யா? 1812. திருக்குறள் எதுல தொடங்கி எதுல முடியுது? அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். திருக்குறளுக்கு முத உரை எழுந்தது யாரு? மணக்குடவர். அது சிறந்த உரை யாரு? பரிமேலழகர். காலத்தால மூத்தவர் யாரு? தர்மர். திருக்குறள்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 42,194. அதுல அதிகமா பயன்பட்ட எழுத்து எது? நீ ரன்னகர நீ பயன்படுத்திருக்காங்க 1705 முறை. ரஷ்யால அணுத்துளைக்காத கிரெம்லின் மாளிகையில வச்சு பாதுகாக்கிற ஒரு தமிழ் நூல் என்னன்னு உனக்கு தெரியுமா? திருக்குறள். ரஷ்யால மட்டும் இல்ல, இங்கிலாந்துல ஒரு அருங்காட்சியகத்துல பைபிள் கூடையும் வச்சு பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விக்டோரியா மகாராணி காலையில எழுந்ததுமே படிச்ச முதல் நூல் திருக்குறள் தான். அப்படியா, சூப்பர். திருக்குறள்ல ஒரே ஒரு தடவை பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் எத்தனை? 2 எழுத்துக்கள். பெரிய லீ, அதாவது பொதுலகர லீன்னு சொல்லுவாங்க. அடுத்து காக்கு, அடுத்து வர நா. தனியா திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட மணக்குடவர் உரையை அச்சிட்டு வெளியிட்டது யாரு? வ.உ. சிதம்பரனார் தன்னைத்தானே திருக்குறள் அன்பர்னு அழைச்சுக்கிட்டாரு. வ.உ.சி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1330 திருக்குறளையும் பொருளுடன் உணர்ந்திடாத தமிழர் முற்றும் துறந்த முனிவராயினும் தான் பெற்றெடுத்த பிள்ளையாயினும் தன்னை பெற்றெடுத்த தந்தையாயினும் அவர்களை நான் முழுமையாக மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லைன்னு சொல்றாரு. அதனால நாம எல்லாருமே வ.உ.சியோட வரிகளுக்கு ஏற்ப திருக்குறளை பொருளோட கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க. இறைவன் மனிதனுக்கு சொன்னது எது? இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். ஒரு மனிதன் மனிதனுக்காக சொன்னதுதான் திருக்குறள். நம்ம என்டர்டைன்மெண்ட் வீடியோ எதுவும் போடாம திருக்குறளை வச்சு ஏன் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம்? ஏன்னா திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டும் இல்லாம அது ஒரு வாழ்வியல் நூலும் கூட. இந்த உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றத எளிமையா சொல்லக்கூடிய நூல் தான் திருக்குறள். அதை எளிமையான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் நம்மளோட இலக்குமே. சரி சன்யா, திருக்குறளோட முன்னாடி என்ன? புறநானூறு. திருக்குறளோட விளக்கம்? நாலடியார். குட்டி திருக்குறள்னும் நாலடியார் சொல்லப்படுது. திருக்குறளோட பெருமை உணர்த்துற நூல் இது? 53 புலவர்களால் எழுதப்பட்ட 55 பாடல்களை கொண்ட திருவள்ளுவ மாலை. தமிழுக்கே கதின்னு சொல்ற நூல்கள் எது? கதி என்றால் காக்கு கம்பராமாயணமும் தீக்கு திருக்குறளும் கதின்னு சொல்லப்படுது. அதாவது தமிழுக்கே கதி என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள். திருக்குறளை முத மொழிபெயர்த்தது யாரு? வீரமா முனிவர் லத்தீன் மொழியில 1830 மொழிபெயர்த்தாரு. அப்ப ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யாரு? கிண்டர்ஸ்லி ட்ரை பண்ணாரு. அடுத்து எல்லிஸ் பிரபு 13 அதிகாரங்களை மொழிபெயர்த்தாரு. அதுக்கப்புறம் ஜியு போப் முழுமையா மொழிபெயர்த்தாங்க. ஜி போப் எந்த வருஷம் மொழிபெயர்த்தாரு? 1886. தமிழ்ல குடும்பம் என்ற சொல் இடம்பெற்ற முதல் நூல் இது? திருக்குறள். இடும்பைக்கே கொள்கல்லம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. 1812 திருக்குறளை முத அச்சிட்டு வெளியிட்டது யாரு? தஞ்சாவூரை சேர்ந்த மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறளை படிக்கிறதுக்காகவே தமிழ் கத்துக்கிட்டவங்க யார் யாரு? மகாத்மா காந்தியடிகள், டாக்டர் கிரவுல். ரஷ்ய நாட்டை சேர்ந்த லியோ டால்ஸ்டாய் மூலியமா திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருக்குறளை தமிழிலே படிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழை கத்துக்கிட்டவர் தான் மகாத்மா காந்தியடிகள். டாக்டர் கிரவுல் தமிழை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஜெர்மன் மொழியில திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. டாக்டர் கிரவுல் என்ன சொல்றாருன்னா, அழகிய சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு தமிழ், அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் திருக்குறள், தமிழோ என்னை ஈர்த்தது குறள் என்னை இழுத்தது அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவர் உருவத்தினை வரைஞ்சது யாரு? வேணுகோபால் சர்மா. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிற முறையை கொண்டு வந்தது யாரு? பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு மறைமலை அடிகள் அவர்களால் கண்டறியப்பட்டது. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31 என கண்டறியப்பட்டு தற்போதைய வருடத்துடன் கூட்டி கணக்கிடப்படுகிறது. இதை தமிழ்நாடு அரசு 1972ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தினாங்க. திருக்குறளை பத்தி கால்டுவெல் என்ன சொல்றாரு? உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் அதனை மீண்டும் புதுப்பித்து விடலான்னு சொல்றாரு. தமிழர்கள் எல்லார் வீட்லயும் திருக்குறள் இருக்கணும்னு சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. திருவள்ளுவர் தமிழர்களுக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கே வழிகாட்டின்னு சொன்னவரு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி. அதனால திருக்குறள் தமிழர்கள் எல்லார் வீட்லயும் இருக்கணும்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. திருக்குறள்ல இடம்பெறாத சொற்கள் என்னென்ன? தமிழ், கடவுள், இமயம், காவேரி, தமிழ்நாடு. திருவள்ளுவருக்கு நாணயத்தை வெளியிட்டது யாரு? எல்லிஸ் தங்கத்தினால் ஆன நாணயத்துல திருவள்ளுவர் உருவம் குறிச்சாரு. திருவள்ளுவருக்கு கோயில் எங்க இருக்கு? சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கு. திருவள்ளுவரை உலக புலவர்னு சொன்னது யாரு? ஜியு போப். திருக்குறள்ல உடைமைன்னு எத்தனை அதிகாரம் வருது? 10 அதிகாரங்கள் இருக்கு. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. திருவள்ளுவரை பத்தி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு?
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னும், யாமறிந்த புலவர்களில் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதானில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்னும் சொல்றாரு. திருவள்ளுவர் பத்தி பாரதாசன் என்ன சொல்லியிருக்காரு? பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் சொன்னது யாரு? ஔவையார். இதே மாதிரி கடுகை தொலைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்னு சொன்னவர் இடைக்காடனார். திருவள்ளுவர் பத்தி கியா பேசினது என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதனும், திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காதனும் சொல்றாரு. ஒரு சொல் 6 முறை வர திருக்குறள் என்ன? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. 1330 திருக்குறளையும் திருவள்ளுவர் தான் எழுதினாரா? சான்று எது இருக்கா? 1330 அருங்குறளும் பாயிரத்தனோடு பகர்ந்ததற்பின் அப்படின்னு திருவள்ளுவ மாலையில புலவர் நட்டத்தனார் எழுதியிருக்காரு. இது மூலியமா 1330 திருக்குறளையும் திருவள்ளுவர் தான் எழுதினார்ன்றது இந்த பாட்டுல இருந்து தெரிய வருது. உதடுகள் ஒட்டாமல் வர திருக்குறள் என்ன? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அதாவது எந்த பொருட்கள் மேலெல்லாம் நம்ம ஆசை வைக்காம விலகி இருக்கோமோ அந்த பொருட்கள்னால துன்பம் இல்லை. இதை உணர்த்துறதுக்காக தான் திருவள்ளுவர் உதடுகள் கூட ஒட்டாம இந்த திருக்குறளை எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு திருக்குறள் தான் இருக்கா? இந்த மாதிரி 18க்கும் மேற்பட்ட திருக்குறள் ஓசை நயத்துடன் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. 5 அதிகார தலைப்புகள் வர திருக்குறள் என்ன? அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். திருக்குறளோட 3 பிரிவான அறம் பொருள் இன்பம் வர திருக்குறள் என்னென்ன? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை திருக்குறள்னு சொன்னவர் யாரு? கவிமணி தேசிக விநாயகம். உதடுகள் ஒட்டாமலும் குவியாமலும் வர திருக்குறள் என்ன? எய்தற்கு அரியது ஏய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். அதாவது பாமா வரிசை வரலனா உதடுகள் ஒட்டாது, உகர வரிசை வரலனா உதடுகள் குவியாது. திருக்குறள் நீரோட்டம் பாயாத தமிழ் வயல்களே இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? வா சுபமாணிக்கம். துணைக்கால் இல்லாத திருக்குறள் என்ன? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம நல்ல விஷயங்களை கற்றபடி நடந்தோம்னா வாழ்க்கையில கல்வியை தவிர வேற எந்த துணையும் தேவையில்லைன்றத உணர்த்துறதுக்காக தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளை துணைக்காலே இல்லாம எழுதியிருக்காரு. அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடித்த திருக்குறள் என்ன? அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிகள் ஆகா அரண். அதாவது நம்ம அறிவை வளர்த்துக்கணும், அந்த அறிவை யாராலையும் அழிக்க முடியாது, அது எப்பயும் நமக்கு கோட்டை மாதிரி பாதுகாக்கணும் ஏபிஜே ஐயா சொல்றாரு. திருக்குறள்ல அறிவியல் கருத்துக்கள் இருக்கா? இருக்கே. இந்த உலகம் உருண்டை வடிவமானது, எந்த பொருள்லாம் உருண்டையா இருக்கோ அந்த பொருள் தான் சுழலும் என்ற அறிவியல் கருத்தை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. இந்த ஒரு குறள் தான் இருக்கா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.